சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 27ஆம் தேதி மண்டல பூஜை தொடங்கும் நிலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் 450 சவரன் எடையிலான தங்க அங்கி ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாலாஜி, விவரங்கள். அம்ருத், சபரிமலை ஐயப்பன் கோவில வரும் 27ஆம் தேதி மண்டல கால பூஜை நடைபெற உள்ளது. இந்த மண்டல பூஜையின் போது பார்த்தோம்னா ஐயப்பனுக்கு 450 சவரன் எடை கொண்ட தங்க அங்கி அணிவிப்பது வழக்கம். இந்த தங்க அங்கி பார்த்தோம்னா திருவாங்கூரை ஆண்ட மன்னராக இருந்த சித்திரை திருநாள் மகாராஜா ஐயப்பனுக்காக 450 சவரன் எடை கொண்ட தங்க அங்கி உருவாக்கினார். இந்த தங்க அங்கி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டு மண்டல பூஜையின் போது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிப்பது வழக்கம். இது வருட நடைபெற நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக பார்த்தோம்னா இன்று ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து தங்க அங்கி புறப்பாடு நடைபெற்றது. அதாவது அலங்கரிக்கப்பட்ட தேரில் தங்க அங்கி கொண்டு வரப்பட்டது. இந்த தங்க அங்கியை பார்ப்பதற்காக அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அந்த அங்கியை தரிசனம் செய்தனர். இந்த அங்கி பார்த்தோம்னா ஓமலூர், முருகமலை, திருநாடு சாஸ்தா, தென்காசி, செங்கோட்டை, அச்சன்கோவில், பத்தனந்திட்டா வழியாக பார்த்தோம்னா வரும் 26ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு பம்பைக்கு கொண்டு செல்லப்படும். பம்பையிலிருந்து தலை சுமையாக இந்த அங்கி மேலே கொண்டு செல்லப்பட்டு 18 படி வழியாக கொண்டு செல்லப்பட்டு இங்கு உள்ள தந்தரிடம் இந்த அங்கி ஒப்படைக்கப்படும். பின்னர் பார்த்தோம்னா ஒப்படைக்கப்பட்ட அந்த அங்கிக்கு அவர் தீபாராதனை காட்டி பூஜை செய்வார். இந்த சூழல்ல பார்த்தோம்னா வரும் 27ஆம் தேதி 12:30 மணிக்கு மண்டல கால பூஜை நடைபெறும். அந்த பூஜைக்காக இந்த தங்க அங்கி ஐயப்பனுக்கு சாத்தப்பட்டு வழிபாடு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.